தற்போது ஜனாதிபதி தேர்தலில் சுதர்சன் ரெட்டி அவர் ஒரு நக்சல் ஆதரவாளர். இந்தியாவில் நக்சல்பாரி அவர்கள் ஒரு போராளி குடும்பம் அப்படிங்கிற குற்றச்சாட்டை யார் சொல்லியிருக்கிறார்னா, இந்தியாவினுடைய மாண்புமிகு நம்முடைய அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சர், ஒரு பெரும் சாணக்கியர். அவர் சொல்றது அவ்வளவு எளிதான விவகாரமாக நாம் கடந்து போயிட முடியாது. நக்சல் ஆதரவாளராக ஒருவர் இருந்து கொண்டு அவர் எப்படி இந்தியாவினுடைய உயர்ந்த பதவியை அலங்கரிக்க முடியும் என்ற கேள்வி பொதுவாக எழும். இதற்கு இந்தியாவினுடைய 18 உயர் மரபுகளை கொண்ட நீதிபதிகள் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த கண்டனத்தில் ஃபார்மர் ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், முன்னாள் சுப்ரீம் கோர்ட்டுடைய மேலாள் நீதிபதிகள், ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட், முன்னாள் ஹைகோர்ட்டினுடைய தலைமை நீதிபதிகள், ஃபார்மர் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட், அதற்கு 2ஆம் நிலை நீதிபதிகள், அவர்களில் முக்கியமாக இந்த 18 பேரில் குரியன் ஜோசப், செல்லமேஸ்வர், மதன் லோகூர், ஏகே பட்நாயக், கோவிந்த் மாத்தூர், அதே போன்று முரளிதர், இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், டெல்லி கலவரத்தில் கடுமையான உத்தரவை போட சொன்னவர், உடனே அவர் இடமாற்றம் செய்யப்பட்டார், சஞ்சீவ் பானர்ஜி, இன்னும் பலர். இதை முக்கியமாக 18 பேர் உண்மையிலேயே இதை செய்யக்கூடாது, இது ஒரு மோசமான வார்த்தை என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்போ அமித்ஷா வைக்கக்கூடிய அந்த சாவ்லா ஜூம் சட்ட விரோதமானது என்று நீதிபதி சுதர்சன் 2011ஆம் ஆண்டு அவருடைய தீர்ப்பின் மூலமாகத்தான் இன்றைக்கு நக்சல் இயக்கம் உருப்பெற்றுவிட்டது. இல்லை என்றால் 2020 அவங்க அழிந்து போயிருப்பார்கள். ஆக நக்சலுக்கு ஆதரவாக இருக்கும் சுதர்சன் ரெட்டியை எப்படி ஒரு நீதிபதியாக வைப்பது என்பதுதான் அவருடைய கேள்வியாக இருக்கிறது. இது ரொம்ப மோசமான விஷயம் இல்லை. இப்ப இந்த சாவ்லா ஜூம் என்பது என்ன? அவர் என்ன சொல்றாருன்னா, சாவ்லா ஜூம்னா நக்சல்களை ஒழிப்பதற்கு எல்லோரிடத்திலும் ஆயுதங்களை ட்ரைபலுக்கு கொடுத்தாங்க. அவங்க ஆயுதங்களை வைத்துக்கொண்டு லோக்கல் இருக்கக்கூடிய நக்சல்களை சுட ஆரம்பிச்சாங்க. அந்த நக்சுகளை சுடணும் போர்வையில் அவர்களுக்கு விரோதமானவர்களையும் கொலை செய்ய ஆரம்பித்தார்கள். பல இடங்களில் தீ வைக்கப்பட்டது. பலவிதமான நிலைகள் மாறி மாறி போகிற போது இது மனித விரோத ஒரு நிலைப்பாடு என்பதை உணர்ந்து கொண்டு அதற்கு சுதர்சன் ரெட்டி மட்டுமல்ல, அவற்றில் கிட்டத்தட்ட ஒரு தீர்ப்பை ஒரு கோலியேஷனாக அனைவரும் சேர்ந்து வெளியிட்டார்கள். அந்த தீர்ப்பில் இது கலைக்கப்பட வேண்டும் என்று 2012-13 அது உருவாக்கப்பட்டதே அன்றி சுதர்சன் ரெட்டிக்கும் இந்த தீர்ப்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதுதான் உச்சநீதிமன்றத்தினுடைய எக்ஸ்பர்ட்ஸினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஆக இது சட்டவிரோதமானது என்றுதான் அந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டது. உச்சநீதிமன்றம் தான் அந்த தீர்ப்பை வழங்கியது மட்டுமல்ல, அதில் எனக்கு எந்த பங்கும் இல்லை, கண்ணியத்தோடு விவாதிக்க வேண்டும், நான் உள்துறை அமைச்சரோடு இது குறித்து விவாதிக்க தயாராக இல்லை என்பதையும் திரு சுதர்சன் ரெட்டி தெளிவுபடுத்திட்டார். என்ன இப்போ கேள்வினா, பாரதிய ஜனதாவை எதிர்ப்பவர்கள் அனைவரும் நக்சல்பாரி ஆதரவாளர்களாகவும் பயங்கரவாதிகளாகவும் செடிஷன் ஆக்ட் கீழே கொண்டு வரக்கூடிய அளவிற்கு ராகுல் காந்தியே அவர்கள் கொண்டு போய் நிறுத்துறாங்க. இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. கிரண் ரிஜிஜு, ரவிசங்கர் பிரசாத் என்ன சொல்றாரு? இதைத்தான் சொல்றாரு. வெளிநாட்டு சக்திகள், கலிஸ்தான் சக்திகள், பயங்கரவாத அமைப்புகள், ஏன் திருப்பி கேட்டால் பாகிஸ்தானுடைய தீவிரவாதிகளே இவர்கள் தான் கொண்டு விட்டாங்கன்னு கூட சொல்லிடுவாங்க. புல்வாமாவிலையும் பெஹல்காம் தாக்குதலிலும் சொல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. இது ஒரு நகைச்சுவையாக போய்விடும் அல்லவா? அது ஒரு சரியான முறை அல்ல.
அமித்ஷா இந்த நிலையில்தான் அடுத்த கேள்வி, 2010 திரு அமித்ஷா சிறைக்கு சென்றாரே, அவர் மந்திரி பதவியை போனாலும் போகாட்டாலும் சிறைக்கு ஏன் சென்றார்? அந்த கேள்வி ஒன்று எழுமில்லவா? அப்ப அந்த கேள்விக்கான பதில் என்ன என்பதும் நாம் தற்போது புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலையில ஒருவேளை சுதர்சன் ரெட்டி வெற்றி பெற்றால், நாளை வெற்றி பெற்றார்னு வைத்துக்கொள்வோம், அப்ப மேதகு அப்படித்தான் அழைக்கணும். அவர் ராஜ்யசபாவுடைய தலைவர், தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கத்தின் ஆதரவாளர், இந்திய ஜனாதிபதியாக இருப்பது ஏற்புடையதா? அது எவ்வளவு பெரிய அவமானம், அது எவ்வளவு பெரிய கேவலம், எவ்வளவு பெரிய பயங்கரம். இதையெல்லாம் உணராமல் பேசக்கூடாது. ஒன்று. இரண்டாவது, பிரதமர் தன் பதவிக்கு அவங்க சொல்றாங்க ஊடுருவல், தன் பதவிக்கு நாளைக்கு பிரச்சனை வரும் என்பதை கூட தாண்டி தான் அந்த 301 பிரிவை அவர் கொண்டு வந்தார். இப்போ ஒரு சட்டப்பிரிவு கொண்டு வந்தாங்க இல்லையா? யாராவது தவறு செய்தால், பிரதமராக இருந்தாலும், துணை பிரதமராக இருந்தாலும், மந்திரியாக இருந்தாலும், சட்டமன்ற கதாநாயகர்களாக இருந்தாலும், முதலமைச்சர் இருந்தாலும் 31ஆம் தேதி அவர்கள் டிஸ்குவாலிஃபைடு, அவருடைய சீட்லேருந்து நீக்கப்படுவார்கள் அப்படின்னு சொன்னார் அமித்ஷா. இப்போ என்ன கேள்வினா, பிரதமர் சொன்னது என்னன்னா, பிரதமர் தவறு செய்கிறாரா, அப்ப வெளியே நீக்கணும், அப்ப எவ்வளோ நியாயமான தீர்ப்பு என்று எல்லோரும் நம்புகிறார். அதற்குத்தான் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சொன்னார், பொய்யான குற்றச்சாட்டை இவர்கள் என் மீது புனைந்தார்கள், சிறையிலிருந்து ஆட்சிக்கு வர வேண்டும் என்று, ஆட்சி செய்ய வேண்டுமா என்று கேட்பதற்கு கடுமையான பதிலை அரவிந்த் கெஜ்ரிவால் வைத்திருக்கிறார். அமித்ஷா இரண்டாவது என்ன சொல்றார்கள், நாங்கள் RSS அமைப்போடு இணைந்திருப்பது தவறா என்ற கேள்வியை அவர் எழுப்புகிறார். RSS தான் உங்களுடைய பெட்ரானல் ஆர்கனைசேஷன், அதில் இணைந்திருப்பது தவறில்லை. ஜெகதீப் தன்கர் விவகாரத்தை எல்லாம் பேசக்கூடாது, கண் வைத்து கால் வைத்தும் பேசக்கூடாது என்பதை அவர் சொல்றார். RSS அமைப்பை தானே நீங்கள் சொன்னீர்கள் கடந்த முறை, உங்களுடைய செய்தி தொடர்பாளராக உங்களுடைய கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கும் திரு மரியாதைக்குரிய JP நட்டா, RSS இது சோகால் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன், எங்களுக்கு அவர்களுடைய அனுமதி தேவையில்லை, நாங்கள் வளர்ந்து விட்டோம், சுயாதீனமாக முடிவுகளை எடுக்கக்கூடிய தரம் எங்களுக்கு இருக்கிறது, ஒரு காலத்தில் அவர்கள் எங்களுக்கு உதவி செய்திருக்கலாம், இப்போது அவர்கள் உதவி தேவையில்லை என்று இந்த எலெக்ஷன்ல 2024 இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல பேட்டி கொடுத்தீங்களே, இப்போ நீங்க RSS ஏன் உயர்த்துகிறீர்கள் என்ற கேள்வியும் மூத்த பத்திரிகையாளர்களும் அரசியல் விமர்சகர்களும் எதிர்க்கட்சிகளும் சொல்றாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய CP ராதாகிருஷ்ணன் அவர் ஒரு RSS கோவையை சார்ந்தவர். அப்ப RSS என்பது ஒரு அமைப்பு, அதே போன்று இடதுசாரிகள் என்பது ஒரு அமைப்பு. இந்த அமைப்புகளில் மாறுபட்ட கொள்கை இருக்கலாம் அல்லவா? இடதுசாரிகளாக இந்தியாவில் இருந்தால் அவர்கள் இப்ப எல்லாருமே இடதுசாரிகளாக இருக்கலாம், தப்பில்லையே, அதுல ஒண்ணும் இல்லையே. இப்ப திரு சுதர்சன் ரெட்டி இடதுசாரியாக இருக்கலாம். இப்ப நீங்க RSSல இருக்கிறீங்களே, அப்ப RSS மட்டும் நல்ல இயக்கம், இடதுசாரிகள் தவறான இயக்கமா? அப்படி அல்ல. எல்லோருமே இந்தியாவுக்கு, இப்ப திராவிட இயக்கம் இருக்கிறது, திமுக இருக்கிறது, அதிமுக இருக்கிறது, பேரறிஞர் அண்ணாவுடைய இயக்கம் இருக்கிறது, தந்தை பெரியாருடைய இயக்கம் இருந்தது, காங்கிரஸ் கட்சி இருக்கிறது, இடதுசாரிகள்ல மாபெரும் தலைவர்கள் இருந்தார்கள். சுர்ஜித் இருந்தார்கள், கேரளாவில் அச்சுதானந்தன் இருந்தார், பிரணாய் விஜயன் இருக்கிறார், இதற்கு முன்பு சங்கரையா இருந்தார்கள், மார்க்சிஸ்டுடைய தத்துவத்தில் இந்தியாவில் கல்யாண சுந்தரம் இருந்தார்கள், சோம்நாத் சட்டர்ஜி இருந்தார், பெரும் தலைவர்கள் எல்லாரும் இருக்காங்க. எல்லாரும் தேசத்துக்காகத்தானே பாடுபடுறாங்க. அப்ப RSS மட்டும்தான் தேசத்திற்கு பாடுபடுவதாகும், இந்தியாவில் இருக்கிற எல்லோரும் தேச துரோகிகளா என்ற கேள்வி இப்பொழுது எழுகிறது. அதில் எந்த உண்மையும் இல்லை. RSSஐ சார்ந்தவன் மட்டும்தான் தேசபக்தனா, மற்றவர்கள் எல்லாம் தேச விரோதிகளா? இந்தியாவில் இருக்கிற காங்கிரஸ் தேச விரோதியா? இந்தியாவில் இருக்க சிறுபான்மை அமைப்பு தேச விரோத அமைப்பா? இடதுசாரிகள் தேச விரோத அமைப்பா? JEUல இருக்கக்கூடிய கல்வியாளர்கள் யூனிவர்சிட்டியில் தேச விரோத அமைப்பா? SC/ST உரிமைகளுக்காக போராடுவர்கள், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக போராடுவர்கள் எல்லோரும் தேச விரோத அமைப்பா என்ற கேள்வியை அமித்ஷாவை நோக்கி எழுகிறது. இதற்கிடையில சுதர்சன் ரெட்டி இன்னொன்னு சொல்றாரு, சந்திரபாபு நாயுடு அரசியல் களத்தில் பல ட்வீட்ஸ்களை கொடுத்துள்ளார், இப்பொழுதும் அவர் சரியான முடிவெடுப்பார் என்று நம்புகிறேன் என்ற திரு சுதர்சன் ரெட்டி தெலுங்கு தேசம் கட்சி பவன் கல்யாணுக்கும் ஒரு செக்கு வைத்திருப்பதாக பார்க்கப்படுகிறது.
ஆந்திராவினுடைய பல நிலைகளில் அவர்களுக்குள் சில டிஸ்கிரிபன்சி இருப்பதாக செய்தி ஒன்றை நாம் போட்டோம். அவர்கள் அன்றைக்கு என்டிஏனுடைய கூட்டத்தில் 16 எம்பிக்களும் கலந்து கொள்ளவில்லை. அதற்கு பின்பு மறுநாள் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவு தெரிவித்து விட்டார். ஆனாலும் இப்பொழுது சந்திரபாபு நாயுடு ட்வீட்ஸ்களை செய்திருக்கிறார். தற்போதும் ஒரு ட்வீட்ஸை அவர் கொடுக்க போவார் என்று சொல்வதில் உண்மையிலேயே அவற்றில் ஏதாவது நம்பத்தகுந்த செய்தி இருக்கிறதா? அதே போன்று ஆந்திராவில் இப்பொழுது சிபிஐ கேஸ் பதிவில் இருக்கிறது, ஆந்திராவினுடைய சந்திரபாபு நாயுடு. அதே போன்று ஹைவே கேஸ் ஒன்றும் 4500 கோடிக்கு அவர் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆந்திர பிரதேசத்தினுடைய லேண்ட் ஸ்கேம்ல 10,000 கோடி, இன்னொரு கேஸ்ல 4000 கோடி. அது மட்டும் இல்லாமல் ஆந்திர பிரதேசத்துன SGST ஆக்ட்ல அவர் பதிவு செய்திருக்கிறார். இதெல்லாம் தாண்டி சந்திரபாபு நாயுடு சுதர்சன் ரெட்டிக்கு ஆதரவு கொடுப்பாரா? அப்படி என்றால் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் இடி தூங்கி கொண்டிருக்குமா? அப்படி ஒரு நிலை வந்தால் ஆட்சி தொடருமா என்ற கேள்வியும் எழுகிறது. அதனை அடுத்து இவர் என்ன சொல்கிறார்? நம்முடைய சுதர்சன், அதாவது துணை ஜனாதிபதி வேட்பாளர், மறுபடியும் அவர் உடல்ல அவர் ட்வீட்ஸ்களை செய்கிறார். பல ட்வீட்ஸ்கள் இது ஒன்றாக இருக்கும். சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நாயுடு ரொம்ப தொலைநோக்கு பார்வை கொண்டவர், எனவே தேவையான முடிவை தேவையான நேரத்தில் அவர் எடுப்பார். பல்வேறு கட்சிகள் தங்களுடன் தொடர்பில் இருப்பதாகவும் கூட இவர் சொல்றார். சுதர்சன், நான் பல கட்சிகள் எனக்கு நேரடியாகவே ஆதரவு தருகிறார்கள், தர முன் வந்திருக்கிறார்கள். நான் எதற்கு தெரியுமா? நான் எந்த ஒரு அரசியல் கட்சியும் தாராதவர். நான் தனிச்சு நிற்கல, எல்லாரும் அரசியல் கட்சிகளையும் ஆதரவு பெற்றவர். எனக்கு எந்த அரசியல் கட்சியும் இல்லை. நாயுடு கல்யாணுக்கும் செக்கு வைத்திருக்கிறார், பல ட்வீட்ஸ்களை எடுத்திருக்கிறார்கள். அவர் பல தொலைநோக்கு பார்வையை கொண்டவர். பல்வேறு கட்சிகள் தங்களோடு தொடர்பில் இருக்கிறார்கள். பலர் கட்சிகள் எங்களுக்கு நேரடியாக ஆதரவு தருகிறார்கள். நான் 67% எதிர்கட்சிகளினுடைய பிரதிநிதியாக நிற்கிறேன். ஏன்னா 38% தான் பிஜேபி வாக்கு பெற்றார்கள், 37 அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போது சுதர்சன் ரெட்டி 60% வாக்காளர்கள் பிரதிநிதியாக நான் தேர்தலில் இருக்கிறேன். 1971 அரசியலமைப்பை மதித்து நீதித்துறையில் அன்றிலிருந்து இன்று வரை நான் பணியாற்றி வருபவன். நான் அமித்ஷா அவர்களுக்கு பதில் தர தேவையில்லை. இந்த விவகாரத்தில் சிபி ராதாகிருஷ்ணனுக்கும் தனக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும் என்ற கருத்தையும் வைக்கிறார். அது என்ன வித்தியாசங்கிறது தெரியல. சிபி ராதாகிருஷ்ணன் ஒரு வேட்பாளர், ஆனால் அவர் இப்படி சொல்றார். சொன்னதை அப்படி வாசிக்கிறேன். இந்த விவகாரத்தில் சிபி ராதாகிருஷ்ணனுக்கும் தனக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். இது ஒரு மரியாதைக்குரிய தேர்தல். நான் அவ்வாறே நாட்டு மக்களுக்கு வாக்குறுதி அளித்துள்ளேன் என்று சொல்லியிருக்கிறார். இப்போ இதை தாண்டி வழக்கம் போல இனி தேச துரோக குற்றங்கள் ராகுல் காந்தியின் மீது, இவர் மீது, ராகுல் ரொம்ப ஆபத்தானவர் என்று சொன்ன மாதிரி சுதர்சன் ரெட்டி ஒரு நக்சல்வாதி என்றும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். தற்போது 67% பிரதிநிதியாக நான் ஆதரவு தரப்போகிறேன். இப்பொழுது இவர்களுக்கு நாடாளுமன்றத்தில் 2 அவைகளிலும் வாக்களிக்க வேண்டும். அதில் அதிமுக ஆதரவாக இருக்கிறது. சந்திரபாபு நாயுடு, பவன் கல்யாண், இன்னும் பல ஆர்கள் யாரெல்லாம் ஆதரவு கொடுக்க போகிறார்கள் என்பது தெரியவில்லை. 67% எதிர்க்கட்சிகளின் குரலாக எல்லோரும் என்னிடத்தில் துணையில் இருக்கிறார்கள். அப்போ இந்த பிரச்சனைகள் இனி நிறைய போகும். தேச துரோகி யார், தேச விரோதி யார், அயலக சக்திகளோடு தொடர்பு கொண்டவர் யார் என்று போகிறது. ஒரு கால் சுதர்சன் ரெட்டி வெற்றி பெற்றால் நக்சல் ஒருவர், இந்தியாவில் தடை செய்யப்பட்ட அமைப்பின் தலைவர் ஒருவர் பதவிக்கு வருவாரா? பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.